அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நண்பகல் வேளையில் திடீரென மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதனால் சாலையில் மழைநீர் எங்கும் தேங்கி கிடக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். தற்போது சென்னையில் புறநகர் பகுதிகளில் அங்கங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க எப்படி மழை இருக்கு? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. நாம் தற்பொழுது சென்னை ஜெமினி மேம்பாலம் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். காலை முதல் சென்னையில் பெய்த மிதமான மழையின் காரணமாக தற்பொழுது இந்த ஜெமினி மேம்பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட முழங்கால அளவிற்கு மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. காலை முதலே பெய்த லேசான மழையின் காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் அதிக அளவு மழைநீர் என்பது தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாகவே இந்த பகுதியில் அதிக அளவு மழைநீர் என்பது தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு பிரதான சாலை. ஜெமினி மேம்பாலத்திலிருந்து வள்ளுவர் கோட்டமாகட்டும், அதே போல தேனாம்பேட்டை செல்லக்கூடிய மிக பிரதான சாலைகளில் ஒரு அரை மணி நேரத்துக்கு பெய்த மழையின் காரணமாகவே மழைநீர் அதிக அளவு என்பது தேங்கி இருக்கிறது. இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படவில்லை. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதல் பெய்த லேசான மழை என்பது தற்பொழுது விட்டிருந்தாலும் இன்றைய தினம் சென்னைக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதிய வேளைக்கு பிறகாக மீண்டும் மழை பெய்யும் பொழுது இந்த தண்ணீர் மீண்டும் அதிகமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது வரை மாநகராட்சி சார்பாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் யாரும் ஈடுபடாததன் களத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சென்னையில் மழை பெய்யும் பொழுது இந்த பகுதிகளில் மேலும் தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்கூட்டியாகவே எந்த விதமான வாகனங்களில் செல்லக்கூடிய நபர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு முன்னதாகவே இந்த தண்ணீரை விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படாத சூழ்நிலையில் ஒரு லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு பெய்த மழைக்கே தற்பொழுது இந்த பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய ஜெமினி மேம்பாலத்திற்கு கீழே தற்பொழுது இந்த தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமத்துடனே வாகனத்தை இயக்கி வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன்.